ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த புதிய ஆண்டிலே புதிய நாளிலே உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த 2025வது ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தி பாதுகாத்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம், ஊழியம், இந்த உலகத்திலே சமுதாயத்திலே சாட்சியோடு கூட வாழ ஆண்டவர் நமக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நான் ஆண்டவர் நன்றி சொல்லுகிறேன். உங்கள் ஒருவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த நேரத்திலும் இன்றைய வாக்குத்தத்த செய்தி ஆராதனை எங்களுடைய திருச்சபையிலே இன்றைக்கு ஆரம்பமாகிறது. அதற்கு முன்பாக உங்களோடு கூட கர்த்தர் பேசிய வாக்குத்தத்தை ஒரு சில நிமிடங்கள் நான் ஞாபகமூட்டி எனது புது வருட வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஏசாயா 61வது அதிகாரம் 1ஆம் வசனம், எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. ஆமென். இன்னொரு தமிழ் மொழி இப்படி சொல்லுகிறது, நீ எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்து விட்டது, கர்த்தர் மகிமை உன்மேல் காணப்படுகிறது. ஆமென். இந்த 2026 பிரியமானவர்களே, சில வேளையில 25 உங்களோட வாழ்க்கையிலே பாடுகள், வேதனைகள், சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், தனிமை, சில வேளை அவமானங்கள், சில வேளை கண்ணீர், பலவிதமான காரியங்கள் நீங்க போய்கொண்டிருக்கலாம். ஆனாலும் பயப்படாதீங்க. இந்த 26ஆம் ஆண்டு நீங்க எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாய் கர்த்தர் ஒளி உங்கள் மேல் இருக்கிறது. அவருடைய பிரகாசம் உங்கள் மேல், உங்கள் குடும்பத்தின் மேல், உங்கள் பிள்ளைகள் மேல், உங்கள் ஊழியத்தின் மேல், உங்கள் திருச்சபை, உங்கள் மக்கள் மேல் அந்த பிரகாசம் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆமென். சிலவள 25ல் நீங்க வேணாம் என்று இந்த உறவு வேணாம், இந்த குடும்பம் வேணாம், இந்த சபை, இந்த ஊழியங்கள் வேணாம், எனக்கு போதும் என்று நீங்கள் எம்மாத்திரம் என்று உங்களையே நீங்கள் உடைத்து உருவாகும் நீங்கள் வேதனைப்பட்டிருக்க முடியும். ஆனால் இந்த 26ல் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், 2026 எழும்பு, உன் ஒளி வந்திருக்கிறது, உன் பிரகாசம் எல்லாருக்கும் தெரிய போகிறது, கர்த்தர் மகிமை உன்மேல் காணப்படுகிறது. ஆமென். நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எழும்ப வேண்டும். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியும் எவைகளில் நாம் எழும்ப வேண்டும். எவ்வளவுதான் பிரகாசம் நம்மளோடு இருந்தாலும் நாம் எழும்பவில்லை என்றால் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே எழும்ப வேண்டிய காரியங்களை ஆராய்ந்து பாருங்கள். நான் முதலாவது உங்களுக்கு சொல்லக்கூடியது, பரிசுத்தத்திலே நாம் எழும்ப வேண்டும். இன்றைக்கு வெளிப்படையான பரிசுத்தம் மாத்திரம் அல்ல, உள்ளான ஜீவியத்திலே நம்முடைய வாயின் வார்த்தை, சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள், மற்ற மனிதர்களை பார்க்கிற விதங்கள், சில கசப்புகள், பொறாமைகள், வைராக்கியங்கள், பழிவாங்குதல்கள், குற்ற உணர்வுகள், பலவிதமான தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள் நம்மள காணப்படலாம். அவை எழுந்திருக்க வேண்டும். யோசுவா பார்த்த ஆண்டவர் சொல்றார், அங்கே ஆகான் தவறு செய்த போது, நீ ஏன் விழுந்து கிடக்க, எழும்பு, சபையை பரிசுத்தப்படுத்து. ஆகவே நீங்கள் எழும்புங்கள். உங்களோட வாழ்க்கையில எவ்விடத்துல பரிசுத்தத்தில் எங்கெங்க எழும்பணுமோ உங்களுக்கு தான் தெரியும். எழும்புங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை பிரகாசிக்க பண்ணுவார். ஆமென். 2வது என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்தாவி உங்களுக்கு வரும்போது நீங்க பேரடைந்து, அதாவது என்ன, இந்த நாட்களிலே நம்ம எழும்ப வேண்டிய 2வது பரிசுத்தாவியின் வல்லமையில. எப்ப இயேசு ஏற்றுக்கொண்டீங்க அப்போ உங்களுக்குள்ள அவர் இருக்கிறார். ஆனா அவருடைய வல்லமையை, அவருடைய பிரசன்ஸை, அவருடைய பிரசன்னத்தை நீங்க அடிக்கடி உணர வேண்டும். ஆமென். அதான் எசேக்கியேல் சொல்றார், கணுக்கால அளவு அல்ல, முழங்கால அல்ல, இடுப்பாளவு அல்ல, கழுத்தல் நீங்க பரிசுத்த ஆவியை நிரம்புங்கள். பரிசுத்த ஆவியிற்கு நேரம் கொடுங்கள். எப்படி அவர் நிரம்ப முடியும்? எப்படி அவருக்கு நேரம் கொடுக்க முடியும்? உங்களுக்கு தான் தெரியும். பரிசுத்த ஆவியோடு சேர்ந்து நேரத்தை கொடுங்க. அவர் உங்களை பரிசுத்த ஆவியை நிரப்புவார். அப்பொழுது அவருடைய வெளிச்சம், அவருடைய பிரகாசம் உங்கள் மூலம் மற்றவர்களுக்கு தெரியப்படும். ஏசாயா 60 போல. அவன் 3வது முக்கியமானது, அதாவது நீங்க அதுல ஒரு உதாரணத்தை சொல்லணும். 2வதுல உதாரணம் சொல்லணும்னா, தாவீது எல்லாரும் அவனுக்கு கல்லறிய வருகிற நேரம், சாமுவேல் புஸ்தகத்திலே அவன் வேதம் சொல்லுது, அவன் தன் கர்த்தராய் தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். ஆமென். பலன் வந்து பரிசுத்த ஆவியும் பலன் தான். சில சோர்ந்து போயிருக்கலாம், அதரியமா இருக்கலாம், வார வருஷம் இப்படித்தானே. பயப்படாதங்கம்மா, சகோதரா பயப்படாத, ஊழியக்காரனே பயப்படாத. உன்னை பலப்படுத்துறது ஒரு ஆவியானவர் இருக்கிறார், அவர்களை நிரம்ப ஆரம்பி. ஆமென். 3வது முக்கியமான ஒன்று, இந்த காலம் சுவிசேஷத்தின் காலம். ஆமென். சுவிசேஷத்துக்காக நீ எழும்பு. பவுல் அப்போஸ்தலன் அவன் சவுலா இருந்தபோது, கர்த்தர் அவனை தமஸ்கு வீதியில் சந்தித்த போது, அவன் என்ன செய்யணும்னு கேட்கிற நேரம் ஆண்டவர் சொல்றான், நீ எழும்பிடு, உன்னை புறஜாதிகளுக்கு சுவிசேஷனாக உன்னை நான் ஏற்றுகிறேன். ஆமென். அதை பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 26 அவன் சொல்றான், அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாத நான் இருக்கவே இல்லை என்றால் சுவிசேஷத்துக்காக அவன் எழும்பினான். ஆமென். அது ஊழியக்காரர்களே, விசுவாசிகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பெரிய பொறுப்பு, ஆத்தும ஆதாயம் செய்து சுவிசேஷம் செய்வது, அறிவிப்பது. அதுக்காக எழும்புங்க. வீட்டில் இருக்காதங்க, வீட்டில இருந்து எழும்புங்க. பக்கத்து வீட்டுக்கு போங்க, பக்கத்து தெருவுக்கு போங்க. 2026 அப்படிப்பட்ட ஒரு ஆண்டு. ஆமென். ஆகவே நம்ம கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்போம். ஏனென்றால் அவர் மகிமை நம்மளோடு இருக்கிறது, அவரை வெளிச்சம் நம்மளோடு இருக்கிறது. எவைகள் எழும்புவோம்? நான் 3 காரியங்கள் சொல்ல. 1 பரிசுத்தத்திலே, 2வது பரிசுத்தாவின் வல்லமையிலே, 3வது சுவிசேஷ அறிவிப்பில் நாம் எழும்புவோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென். நானும் என்னுடைய மனைவி, என்னுடைய ஊழியக்காரர்கள் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும், என் நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது கிறிஸ்மஸ்
எனது புது வருட வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புது வருடம் உங்களுக்கு எழும்பி பிரகாசிக்கிற ஆண்டாய் கர்த்தர் மாற்றுவார். உங்களையும் உங்கள் குடும்பம், உங்கள் ஊழியங்கள், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இந்த வாக்குத்தத்தம் உங்களோட வாழ்க்கையிலும் அற்புதம் செய்யும். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நன்றி.